ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரியர் டைம் யூடியூப் சேனல். நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மூவி ரிவ்யூ. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் எதுன்னா லிங்க், தட் இஸ் கால்டு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த படத்துடைய ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒப்பீனியன். ஸோ இந்த படத்தை வந்துட்டு நயன்தாரா அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஹீரோவாக பிரதீப் ரங்கநாதனும் கீர்த்தி ஷெட்டியும் நடிச்சுக்கிறாங்க. அதில் முக்கிய இடத்துல வந்துட்டு எச் எஸ் சூர்யா நடிச்சிருக்கிறாரு. அதை விட முக்கியமான ஒரு கேரக்டரில் தலைவர் சீமான் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்துடைய கதைக்களம் எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா 2040 நடக்கிற மாதிரி. ஸோ இப்போ இருந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி நடக்கிற மாதிரி இந்த கதையை கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் இந்த படத்துடைய கதையோட ஸ்பாயில்லாம் சொல்ல விரும்பல. நான் சிம்பிளாக ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். அது என்னன்னா 2040 காலகட்டங்களில் வந்துட்டு இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபோனோடைய தேவை இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்னொரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அது எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குங்கிறது தான் இந்த படத்துடைய பேஸ். ஸோ இதிலிருந்து நகர்ந்து தனியாக இருக்கக்கூடிய ஹீரோ, அதாவது டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுற ஒரு சொசைட்டி, அந்த டெக்னாலஜியே வேணான்னு சொல்லி இருக்கிற ஒரு ஹீரோவுடைய பாயிண்ட்டும் இந்த ரெண்டும் சேரும்போது இங்கே என்ன மாதிரியான சொசைட்டியில் இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு இருக்குன்னு நினச்சேன் கதை. பட் அப்படி இல்லை. ஸோ வில்லனாக இருக்கக்கூடிய எஜே சூர்யா வந்துட்டு லிங்க்னு ஒரு ஆப் ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஆப்போட வேலை என்னென்னா தனக்கான தேவையான பார்ட்னரை அந்த ஆப் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சி அவங்களோட கமிட் ஆகி நம்ம லவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஆப்போடைய கோர். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர் தான் பிரதீப் ரங்கநாதன். ஸோ அவங்க இருக்கிற ஆர்கானிக் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்ஸே பயன்படுத்தக்கூடாது, டெக்னாலஜி எந்த மாதிரியுமே அலோவ் பண்ணிக்கூடாதுன்ற சொல்லி வாழக்கூடிய ஒரு ஹீரோ. ஒரு டைமில் வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து ஃபோனில் தான் வாழ்கிறாங்க. ஹீரோ வந்து நேர் ஆப்போசிட். அப்படி இருக்கும்போது ஹீரோயினுக்காக ஹீரோ வந்துட்டு ஃபோன் வாங்குறாரு, அதில் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறாரு. அதனால என்ன நடக்குதுங்கிறத அந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் என்னன்னா ரவி வர்மாவோட கேமரா, சிஜி ஒர்க். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த படத்தில் வந்து ஒரு அல்டிமேட். நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காது. என்ன சொல்கிறது, ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரி இருக்கும் இந்த படம். 2040 நம்ம உயிரோட இருக்குமா என்னன்னு தெரியாது. பட் ஆனால் 2040 சென்னை இவ்வளோ டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸாக காட்டுறதுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பட் இப்படிலாம் ஆனால் சந்தோஷம் தான். ஆனால் அதுலேயுமே வந்துட்டு விக்னேஷ் சிவன் சாரோடைய குறும்பு ஒன்று இருக்குல்ல, அப்பயும் ட்ரைனேஜை தோண்டி போட்டு மூடாமல் இருக்கிறது, அப்பயும் அம்மா உணவு இருக்கிற மாதிரியான இந்த சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயிலாம் காட்டுறது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த படத்தில் காட்டுற கவர்மெண்ட் ஜிஹெச் ஒன்று காட்டுவார். நம்மளால நம்ப முடியல. அப்படிலாம் டெவலப் ஆச்சுன்னா தமிழ்நாடு மக்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மேக்சிமம் வந்து 90s கிட்ஸால் வந்துட்டு இதோடைய நம்ம ஒன்றி பார்க்க முடியாது. என்ன காரணம்னா அது படம் பார்க்குற 90s கிட்ஸ் மட்டுமே தெரியும். பட் அந்த 2K கிட்ஸ்க்கு வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் படமாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த படத்தை போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு என்ன சொல்கிறோம், ஹாலிவுட்லேயே நிறைய கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி படம்லாம் நிறையா பார்த்துட்டோம். பட் ஆனால் தமிழில் ஒரு நம்ம டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரியான கிராஃபிக்ஸ் நிறைஞ்ச ஒரு படம்லாம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த படத்தை மறக்காமல் போய் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனிவே, தேங்க்யூ, பாய்.